வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்காளர் விழிப்புணர்வு பிரத்யேக காணொலி வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் டிஜிட்டல் திரையில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உதவி கலெக்டர் யஷ்வந்த் மீனா, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில், மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக 22 மைய கருத்துகள் தினம் ஒரு கருத்தாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மாநில எல்லையில் 10க்கும் மேற்பட்ட செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. 35க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் 24 மணி நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர் என்றார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்தார். இதனிடையே தன்னுடைய பணிகளை முழுமையாக ஆளுநரின் செயலரிடம் ஒப்படைத்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து இன்று மாலை விடைபெற்றார். முன்னதாக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். அப்பொழுது ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன்பு போடப்பட்டிருந்த மேடையை தொட்டு வணங்கி மேடை ஏறி மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஆளுநர் மாளிகையை பார்த்து இரு கைகளை கூப்பி வணங்கி விடைபெற்றார். மேலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தலைமை செயலர், டிஜிபி, அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர். அவர்களை பார்த்து கையசைத்தபடி நன்றி தெரிவித்து சென்றார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகின்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது. தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள், நடவடிக்கைகள் இன்று தொடங்கியது. இதற்கான அட்டவணை அறிவிப்பாணை இன்று காலை 11 மணிக்கு வெளியிடப்பட்டது. இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி வரும் 27ஆம் தேதி வரை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றது. 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது. வேட்பாளர் யார் என்று இதுவரை இறுதி செய்யவில்லை. திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எம்பி வைத்திலிங்கமே போட்டியிட உள்ளார் என தெரிகின்றது. அதிமுக கூட்டணி இறுதி செய்யவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த தேர்தலில் சுயேட்சைகளும் அதிகளவு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது வேட்புமனு தாக்கலுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினர் அதிகப்படியான கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்பதால் அலுவலகத்திற்கு உள்ளே 5 நபர்களுக்கு மேல் அனுப்பக்கூடாது. சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகம் வாயில்களில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விஷயங்களை அறிவுறுத்தினார். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பாக முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பாக முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமியின் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவேகானந்தன், கருணாஸ் மேலும் மறைமுகமாக செயல்பட்ட குற்றவாளிகளை கண்டித்து நடவடிக்கை எடுக்கவும், மேலும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் உடல்கூறு அறிக்கையை வெளியிடாமல் இருப்பதை கேட்டு மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு மகிழா காங்கிரஸ் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிடும்படி மகிழா காங்கிரஸ் சார்பாக தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு பதிவு தபால் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி டாக்டர் விஜயகுமாரி, மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி, மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சாந்தி உடனிருந்தனர். ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் சங்கம் சார்பாக பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிதியுதவி அளிக்கப்பட்டது. ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கம் காப்பாளர் தொல் திருமாவளவன் வழி நடத்துதலின்படி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை முதன்மை செயலாளர் பாவாணன் அவர்களின் ஆலோசனையின்படியும் மற்றும் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். மேலும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அணுகும் என்று கூறினர். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சங்கம் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மற்றும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறிய நன்கொடையாக சங்கத்தின் சார்பில் ரூபாய் 6000 சிறுமியின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி கூளிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூளிச்சம்பட்டு கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா 18ஆம் தேதி மாலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணெய் சாற்றி பூர்ண அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து கலசங்கள் பிரதிஷ்டை, அஷ்டபந்தனம் சாற்றுதல், முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் 4 கால யாக பூஜைகளும் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கூளிச்சம்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். காலப்பட்டு குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி அப்பள்ளியின் ஆசிரியை விஜயலட்சுமி அரசு பள்ளியில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்று பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார். புதுச்சேரி காலப்பட்டு குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அப்பள்ளியின் ஆசிரியை விஜயலட்சுமி காலப்பட்டு குப்பம் கிராமத்தில் வீதி வீதியாக மாணவர்களுடன் சென்று பெற்றோர்கள் மத்தியில் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அரசு பள்ளியில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்று பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார். இந்த ஆசிரியரின் செயல் பெற்றோர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றுள்ளது.
ஆசிரியையின் இந்த பாடல் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அன்பார்ந்த பெற்றோர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அரசு தொடக்கப்பள்ளி காலாப்பேட்குப்பத்தில் 2024-25 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கள் குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூய்மையான கழிப்பறைகள், காற்றோட்டமான வகுப்பறைகள், முட்டினி நீக்கும் மூலிகை தோட்டம், ஸ்மார்ட் டிவியுடன் கூடிய வகுப்பறைகள், ஆங்கில வழியில் CBSE பாடத்திட்டம், மதிய உணவு, சத்துணவு, மாலை நேரத்தில் சிறுதானிய சிற்றுண்டி என அனைத்தும் வழங்கும் எங்கள் அரசு தொடக்க பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காரைக்கால் மாவட்ட திருப்பட்டினம் ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நடன காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரின் அருளை பெற்றனர். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேகம் பூர்த்தி மற்றும் நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலை மங்கள இசை, கணபதி பூஜை, கலச ஸ்தாபனம் மற்றும் 108 வலம்புரி சங்கு வைத்து விசேஷ பூஜை நடத்தப்பட்டு வரசித்தி விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரசித்தி விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புனித சூசையப்பர் திருவிழாவை முன்னிட்டு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை பேராயர் துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா 3 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை ரொசாரியோ தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. 2ஆம் நாளான திங்கட்கிழமை தூய இருதய ஆண்டவர் பசலிக்கா அதிபர் பிச்சைமுத்து தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 3ஆம் நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை திருப்பலியை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் பள்ளி முதல்வர் தேவதாஸ், துணை முதல்வர் ஜான்பால் மற்றும் அருட்தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை பேராயர் துவக்கி வைத்தார். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷன் வீதி வழியாக பேராலயம் வந்தடைந்தது.
அங்கு நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் தேவதாஸ் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். பாரத் தேவி ஆங்கில பள்ளியின் 44ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. மதகடிப்பட்டு பகுதியில் பாரத தேவி தனியார் ஆங்கில பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியின் 44ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தலைவர் பழனி வரவேற்புரை ஆற்றினார். ஜெகநாதன் நோக்கு உரை வாசித்தார். மேலும் இதில் சங்க தலைவர் ரங்கநாதன், முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருக்கனூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. திருக்கனூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்க தலைவர் முத்துரங்கம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்ப்பு ஆணைய தலைவர் நீதிபதி முத்துவேல், ஆணைய உறுப்பினர் சுவிதா, புதுச்சேரி சமுதாய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் அரங்க முருகையன் ஆகியோர் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து பேசினர். விழாவில் புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு கௌரவ தலைவர் முருகானந்தம், துணைத் தலைவர் திலகவதி, ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன், இணை பொதுச் செயலாளர் சந்திரகுமார், செய்தி தொடர்பாளர் சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். விழாவை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு இடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு காணொலியை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் மற்றும் பொதுமக்கள் வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.